மத்திய நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளால் நியாயமற்ற முறையில் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவர்னர் உரை மூலம் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டசபையில் 2014ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தில் கவர்னர் ரோசையா உரை நிகழ்த்தினார். தமிழக அரசின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்த கவர்னர் ரோசையா, முந்தைய மத்திய நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளால் நியாயமற்ற முறையில் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நிதிக்குழு உரிய நீதி வழங்கும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் கூறினார். The state has demanded a higher vertical devolution and a more transparent and equitable horizontal sharing of central tax revenues without penalizing progressive states. I hope the Finance Commission will act in a fair and equitable manner and render justice to a well-performing state like Tamil Nadu, which has been unfairly discriminated against by Finance Commission in the past. இலங்கை தமிழர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர தமிழக அரசு தொடர்ந்து உறுதியான ஆதரவை அளிக்கும் என்றும், தொடர் முயற்சியால் இலங்கையில் இருந்த 295 மீனவர்களும் 45 படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கவர்னர் தனது உரையில் கூறினார். மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் வண்ணாரப்பேட்டையில் இருந்து திருவொற்றியூர் வரை மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறவும், 2வது கட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயார் செய்யவும் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய கவர்னர் ரோசையா, 2014-15ஆம் ஆண்டில் திட்ட அளவு 42,185 கோடியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கவர்னர் உரையை தொடர்ந்து அவரது உரையின் தமிழ் மொழியாக்கத்தை சபாநாயகர் தனபால் வாசித்தார். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் வெள்ளிக்கிழமை முதல் துவங்குகிறது.